மற்ற மாநிலங்கள்ல குற்றச்சாட்டு வைக்கிறோம். அதே தானே இப்ப வந்து தாவேக்காவும் முன்னெடுத்திருக்கு. ஏன்னா வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி கூட பார்க்காம அவர் ஆதரவு 25 எம்எல்ஏக்களை தான் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே போய் அவர் பார்த்து வராரு. சிஎம் நேரடியா போய் பார்த்து வராரு. அவங்க தரப்புல சொல்றது எடப்பாடியை பாக்குறதுக்கு நாங்க டைம் கேட்டோம், அவர்கள் தரப்புல டைம் கொடுக்கணும் அவங்க சொல்றாங்க. சார் எங்கள்கிட்ட சொன்னது ஏபி முனுசாமி அதுக்கப்புறம் மறுத்துட்டாரு. எங்கள்கிட்ட சொன்னது நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன், எல்லா தலைவர்களையும் பார்த்ததை போல எடப்பாடி அவர்களையும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையில் அதிமுக வந்து எங்க கூட வந்துருவாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கூட நாங்க உட்பட சொன்னது எல்லாத்தையும் பார்த்திருக்கீங்க, அவரையும் பார்த்திருக்கலாம். இந்த ஒரு குரூப் பார்க்கறது இன்னொரு குரூப் பார்க்காம இருக்கிறது பொறுத்தமல்ல அவரையும் பார்த்திருக்கலான்றது ஏற்கனவே உங்களுடைய கருத்து சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, இந்த மாதிரி தேர்தல் நடந்து 20 நாளையில ராஜினாமா பண்றது, திரும்ப வந்து கட்சியில சேர்றது, அது ஏற்கனவே கட்சியின் சார்பில் நாங்கள் கடுமையான எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த பிறகு அந்த நாளோட ஸ்டாப் பண்றதுல சிபிஎம்க்கு முக்கியமான ரோல் இருக்கு. இல்லைன்னா இன்னும் பல பேர் ராஜினாமா கொடுப்பாங்க. எங்க தரப்புல இருந்து இல்ல எங்க கட்சி சார்பா தான் நான் சொல்ல முடியும், தாவேக்கா சார்பா நான் பதில் சொல்றதுக்கு இல்லை. 4 எம்எல்ஏக்களை சேர்த்தது உடனே 20 நாளையில வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாமல் 20 நாட்கள்ல ராஜினாமா பண்ணது என்பது தவறான ஒரு செயல். அப்படி ராஜினாமா பண்ணவங்க விரும்பி ராஜினாமா பண்றாங்கன்னா அவங்களையா நீங்க சேர்த்துக்கிறீங்க? நீங்க சேர்த்துக்கிட்டது உடனடியா சேர்த்து கொண்டது தவறு, அது தாவேக்கா பேர்ல தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் ஏற்கனவே நாங்க வெளிப்படுத்திருக்கோம். எதிரியுமே தாவேக்காவை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. அந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைப்பதற்கான ஒரே வாய்ப்பு அந்த கட்சிக்கு மட்டும்தான் இருந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைவது என்பது ரொம்ப அவசியம். அதற்கு மாறான வேற எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாது. அதனால நாங்க வந்து என்ன அடிப்படையில் இதுக்கு ஆதரவு என்பதை ஏற்கனவே பல முறை தெளிவுபடுத்தியாச்சு. அதனால தாவேக்கா தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லியிருக்கோம். சோசியல்காரர் அவருடைய அரசியல் செயலாளராக நியமிச்சாங்க, உடனடியாக நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பட்டு உடனே கட்சியில சேர்ந்தது நாங்க தவறு என்று சொல்லியிருக்கோம். இப்ப திருப்பரங்குன்ற பிரச்சனையில சரியான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, வரவேற்கிறோம். அதனால இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அது கொள்கை சார்ந்து அதுல ஏதாவது எங்களுக்கு மாறுபாடு இருக்குன்னா நாங்க உடனடியா எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம். அவர்களிடம் நேரடியா அவங்க சந்திச்சு வற்புறுத்தி இதுல எல்லாம் மாற்றங்கள் தேவை என்பதை நாங்க வந்து சொல்லுவோம். அதுதான் எங்களுடைய அணுகுமுறை. அது என்ன பார்ப்போம். ஓகே, இப்ப இருக்கக்கூடிய நிதியமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள், கொலை வழக்குகள், அதாவது கொலை முயற்சி வழக்கு இதெல்லாம் வந்துட்டு தொடர்ந்து வாரத்துல வெள்ளம் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு வதந்தியா உண்மையிலேயே அவர் ஒரு ஏற்கனவே வழக்கு மேல இருக்குன்னா அமைச்சர்களை மாற்றணும் அப்படிங்கிறது போய் கேட்குறீங்க. அப்படிலாம் ஒண்ணு வைக்கல. வழக்கு இருந்தா வழக்கு அவர் தான் சந்திக்கணும். வழக்கு அவங்க மேல இருக்குன்னா வழக்கு அவங்க தான் எதிர்கொள்ளணும். வழக்கின் மீது தண்டனை வந்தா இயல்பாவே அமைச்சர் விட்டு போயிடுவார். அதனால வழக்கை எதிர்கொள்ளணும், அவ்வளவுதான். சட்டப்படி அமைச்சராக இருந்தாலும் வழக்கு இருக்குன்னா வழக்கை சட்டப்படி அவங்க எதிர்கொண்டு தான் ஆகணும். மக்கள் ஏத்துக்கிட்டு தானே சார் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. நீங்க மக்கள் ஓட்டு போட்டுதான் அதான் சார் அந்த கட்சி தானே சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதன் சார்பாக மக்களிடம் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் மக்கள் எதுக்காகன்றீங்க? மக்கள் வாக்களிச்சு தான் வந்திருக்காங்க. விஜய்க்காக ஓட்டு போனாங்களா விஜய்க்காக ஓட்டு போனாங்களான்றதால பிரச்சனை. அந்த கட்சி சார்பாக எழுதப்பட்டதால வெற்றி பெற்றிருக்காங்க. மற்றபடி அவர்கள் மீது பழைய வழக்குகள் இருக்கு, பழைய ஹிஸ்டரி என்னது இருக்குன்னா அது சட்டப்படி அவங்க எதிர்கொள்ளட்டும். தண்டனை வச்சா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வந்து உங்களுடைய வாக்குகளிலிருந்து அங்கிருந்து வாக்குகளுக்கு வந்தது சூழ்நிலை திடீர்னு வந்து உங்க அமைப்பு நீங்க வந்து ஆதரவு தருவீங்க. எப்போ நீங்க உங்க ஆதரவு பெற்றுக்கிறாங்க. திடீர்னு திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற திமுக வாக்குகளையும் வெற்றி பெற்ற எதிர்கட்சிகளோ ஐஎம்ஓ மத்திய இடம்பெறுவது வந்து திமுக தரப்பு கடுமையான அது வந்து சட்ட ரீதியா சரியா இருந்தாலும் தார்மீக ரீதியா வந்து கடுமை இல்ல. அதாவது யாருக்கும் அறிவு பெரும்பான்மை இல்லை. அவையில பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆதரவு. ஒருவேளை
இதை தவிர வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி அமையலன்னா பரவாயில்லன்னு ஒரு முடிவுக்கு நாங்க வர முடியாது. ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி ஆட்சி அமைவதற்கான ஏற்பாடு தான் நாங்க பார்க்கணுமே தவிர ஆட்சி எவனும் அமைக்காட்டி போடணும்னு நாங்க பொறுப்பு இல்லாம இருக்க முடியாது. அதனால அந்த முடிவு என்பது இப்போது ஏற்பட்டிருக்கிற அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலில் மிக சரியான முடிவு. இல்லைன்னா ஆட்சி அமைஞ்சிருக்காது. நான் சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்கோம், அதை நீங்க வரவேற்பீங்களா? நாங்க வரவேற்க மாட்டோம், எக்காரணம் கொண்டு அதுக்கு இடம் தர மாட்டோம். அதனால யாரோட நின்று ஜெயிச்சோம் போனோம் வந்தோம் அதையெல்லாம் விட முக்கியமானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைவது. பிஜேபியை அது ஒண்ணும் மறுக்கலையாங்க. எங்க தமிழ்நாடு இந்திய ஜனநாயகத்தில் தேர்தல் ஜனநாயகத்துல நம்பர் தான். ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் ஒரு வெற்றி தான், ஒரு ஓட்டு குறைச்சு வாங்கினா தோல்விதான். நம்பர் தான். திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, நாங்களும் சேர்ந்து தான் தோத்துருக்கோம். நாங்க ஒண்ணும் அதை மறுக்கலையே சார். என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? என்ன இல்ல திமுக அதிமுக அணி தோற்று விட்டது என்றால் நாங்களும் சேர்த்து தோத்துருந்தோம்னு சொல்றேன். திமுக மட்டும் தோத்துருச்சு நான் சொல்றேன். இந்த ரெண்டு அணி தோத்துருச்சு. மூன்றாவது இருக்கிற ஒரே வாய்ப்பு அவங்கதான். இல்ல இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேள்வி கேட்டா என்ன பண்றது? இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேட்டா கேள்வி சார், தொடருமான்னு கேட்கறது எங்க பிரச்சனை இருக்கு? சொல்லி எந்த இடத்துலயுமே, அதாவது 8ஆம் தேதி எங்களுடைய மாநில குழு கூடி தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாக எடுத்த முடிவு. யாருடைய உத்தரவிலேயோ யாருடைய ஒப்புதலையோ அந்த முடிவை எடுக்கவில்லை என்பதை 8ஆம் தேதி பத்திரிகையாளர் கூட்டத்திலே தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இரண்டாவது, தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள், தமிழ்நாட்டிலே மாநில உரிமைகள், மதச்சார்பின்மை பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்களில் ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இந்த கோரிக்கைகளுக்காக நாங்கள் சேர்ந்து போராடுவோம் என்பதை அன்றைக்கே சொல்லியிருக்கோம். அதே நிலைப்பாடு தான் இப்பயும் சொல்றேன். யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்க. சண்முகம் சார் இப்படி சொல்றாரு சார், நீங்க எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேளுங்க. ஏங்க நான் தெளிவா தானே சொல்றேன், உங்களுக்கு விளங்கலையா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார் கொஞ்சம் இருங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது, வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று எடுத்த முடிவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவை தவிர யாருடைய தூண்டுதல்லையோ ஒப்புதல்லையோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இது 8ஆம் தேதி சொல்லியிருக்கேன். நீங்க இன்னைக்கு என்ன தேதி? 10 நாள் கழிச்சு இந்த கேள்வி கேட்குறீங்க. அவர் கேட்டாருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க சார். சண்முகம் சார் நீங்க என்ன கேட்டிருக்கணும்? அப்ப ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க. ஏன் வந்தா கேக்குறீங்க? உங்க நிருபர் அங்க இருக்காருல்ல, சென்னையில இல்லையா? கேட்கலையே, யாரும் கேட்கலையே. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரி என்றது இல்லை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் சேர்ந்து நாங்கள் போராடுவோம். இதை அப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எதிர்காலத்திலும் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் யார் ஆதரவு அளித்தாலும் அல்லது யாருடைய ஆதரவை பெற வேண்டும் என்றாலும் அதற்கான முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும்.